சமீப காலமாக அடுத்தடுத்து அதிரடியாக பேசி வரும் ராஜகண்ணப்பன் தமது அதிரடி பேச்சுக்களை தொடர்ந்து வருகிறார். காங்கிரஸ், தேமுதிக குறித்து அவர் பேசியவற்றை தொகுப்பாக பார்க்கலாம். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும்தான் இருக்கு. ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. இப்ப காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இப்ப வர முடியுதா? சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா, கூட்டணி இருக்கா, ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் வழக்கமான தனது பாணியில் அதிர்வேட்டுகளை பறக்கவிட்டு அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்துள்ளார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் நிர்வாகிகள் முழங்கி வரும் நிலையில் பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லாத கட்சி என்றும் காங்கிரஸில் ஒருவர் இருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குவதாகவும் திமுக எம்எல்ஏ கோ தளபதியும் அமைச்சர் ராஜகண்ணப்பனும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இதனால் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே எழுந்த புகைச்சல் இன்னும் அடங்காத நிலையில் தூபம் போட்டுள்ளார் ராஜகண்ணப்பன். நம்முடைய அடித்தட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட ஆட்சி வந்ததுனால தான் நம்ம வந்தோம். நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார். அவருடைய வந்தால் வரட்டும், வரலாம் போட்டோம். அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி கட்சிகளை நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம். காங்கிரஸ் குறித்த விமர்சனங்கள் இப்படி ஒருபுறம் இருக்க, தேமுதிக குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் கூறிய பதில் வேறு ரகம். தற்போது நிலவும் சூழல் படி திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே தேமுதிகவுக்கு ஒற்றை இலக்க இடங்களை, அதாவது 6 முதல் 9 இடங்களை ஒதுக்க தயாராக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தேமுதிக தரப்போ இரட்டை இலக்க தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியையும் கேட்பதாக கூறப்படுகிறது. தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டுவர பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என அண்மையில் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உண்மையை போட்டுடைத்த நிலையில் ராஜகண்ணப்பனும் தேமுதிக குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார். தேமுதிக இரு கட்சியினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்துவது நியாயம் அல்ல என்றும், விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கம் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் அவர் இருந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய கட்சியில் ஆர்டருக்கு இல்லை, சீட்டு கேட்குறாருன்னா வந்து அவர் என்னென்னா 2 கட்சியிலையும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு கட்சியில் ஸ்ட்ராங்காக திமுகவில் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் தலைவர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. அங்கேயும் பேசுறது இங்கேயும் பேசுறது அது சரியாக, அது நியாயமும் இல்லை. ஒன்று இருக்கிறது வந்து விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கத்தில் விசுவாசமாக இருக்கணும். எந்த இங்கேயும் பேசுகிறது அப்புறம் அங்கேயும் பேசு. தேமுதிக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள் என அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு பதிலளித்துள்ளார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். தேமுதிக எப்படியாப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவாங்க. உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும். அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நாங்கள் அனைவர் மீதும் மரியாதை வச்சிருக்கோம். நாங்கள் கண்ணியமாக எங்கள் கேப்டன் எங்களுக்கு வழிகாட்டியபடி அந்த கண்ணியத்தோடு தான் எங்கள் கழகத்தை வழி நடத்துவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் மேடைகள் அதிர்வேட்டு களங்களாக மாறுகின்றன.